தோல் தொழிற்சாலையை லத்துவாடி மட்டுமல்லாது லத்துவாடி சுற்றி உள்ள எல்லா பகுதிகளில் இருக்கிற நீர்வளம், நிலவளம், காற்று வளம் எல்லாம் பாதிக்கப்படும். எந்த காலத்திலும் இதை விட மாட்டோம், எதிர்ப்போம். அரசாங்கம் இதிலிருந்து கட்டாயம் பின்வாங்கணும், இல்லை பின்வாங்க வைப்போம். பொய்யான வாக்குறுதியை கொடுத்து நிலத்தை எடுத்துட்டு இந்த கழிவு நீரை கொண்டு வந்தால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 10,000 மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. இது இல்லாமல் எல்லாரும் தோல் நோய், கேன்சரில் சாகிற நிலை ஏற்படும். இன்றைக்கு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் எடுக்கக்கூடிய நில அளவீடை எதிர்த்து தோல் தொழிற்சாலை வருவதாக பத்திரிகை செய்தியை பார்த்து நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிச்சிருந்தோம். 28ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதில் குறிப்பிட்டு தான் கொடுத்துருந்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்குள்ளே எங்களுக்கு அதுக்கு என்ன பதிலோ சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எந்த பதிலும் இல்லை. அதுக்கான இன்றைக்கி அடையாள கண்டன ஆர்ப்பாட்டமாக இன்றைக்கு நடந்து முடிஞ்சு காவல் கண்காணிப்பாளர் வட்டாட்சியரின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மீண்டும் மனு கொடுத்துருக்குறோம். இப்போ மறுபடியும் மாவட்ட ஆட்சியர் சந்திக்க செல்ல போகிறோம். அதனால் இந்த தோல் தொழிற்சாலையை லத்துவாடி மட்டுமல்லாது லத்துவாடி சுற்றி உள்ள எல்லா பகுதிகளில் இருக்கிற நீர்வளம், நிலவளம், காற்று வளம் எல்லாம் பாதிக்கப்படும். அதனால் இந்த தோல் தொழிற்சாலை எக்காரணத்தை கொண்டும் லத்துவாடி கிராம விவசாயிகள் மற்றும் மக்கள் நல கூட்டமைப்பு சார்பாக எந்த காலத்திலும் இதை விட மாட்டோம், எதிர்ப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசாங்கம் இதிலிருந்து கட்டாயம் பின்வாங்கணும், இல்லை பின்வாங்க வைப்போம். எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாத ஒரு மேடான பகுதி, மலைகள் சூழ்ந்த ஒரு இடத்துல மக்களால் கொடுக்கப்பட்ட விவசாய நிலங்களை கல்லூரி கட்டணம் வாங்கி இன்றைக்கி அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் தோல் தொழிற்சாலையை கொண்டு வந்து இங்கே அமைக்கிறாங்க. தோல் தொழிற்சாலை இது மேடான பகுதி, இதிலிருந்து தூசூர் வரைக்கும் போகுது தண்ணி. இங்கே தண்ணி மாசுபடுது அப்படின்னா இது சுற்றி உள்ள எல்லா பகுதியிலையும் தண்ணி மாசுபடும். பரளி, அணையாபுரம், வடக்காலப்புதூர், புதுப்பட்டி, அந்த பக்கம் ராசாம்பாளையம், தோலூர், வளையப்பட்டி வரைக்கும் தூசூர் வரைக்கும் போகிற தண்ணி வந்து மொத்தமாக பாதிக்கப்படும். அதனால் இது லத்துவாடிக்கான பிரச்சனை இல்லை, மொத்த இந்த சுற்றி உள்ள ஒரு 30 கிலோமீட்டருக்கான பிரச்சனை. இது ஏற்கனவே திண்டுக்கல்ல இந்த தொழிற்சாலை மூடி 8 வருஷமாகி அங்கே இருக்கிற பாப்பாப்பட்டி குளத்தில், அந்த குளத்தில் 2 அடிக்கு தண்ணி கீழே வந்து உப்பு கழிவும் படிஞ்சிருக்குது. செய்திகளில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதை எந்த காலத்துலேயும் லத்துவாடிக்குள்ளேயோ லத்துவாடி சுற்றியுள்ள பகுதிகளிலையோ நாமக்கல் மாவட்டத்திலையோ அனுமதிக்க மாட்டோம். அதுக்கு அரசுக்கு எந்த முயற்சிக்கு போனாலும் அதை கைவிடலைன்னா எந்த முயற்சிக்கு நாங்களும் போகிறதுக்கு தயாராக இருக்கோம். சட்ட போராட்டம் அறவழியில் போராடுறதுக்கும் தயாராக இருக்கிறோம், போராட்ட வடிவிலையும் போராடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அது அரசு முன் வந்து அதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும். இதுதான் லத்துவாடி கிராம விவசாயிகள் மற்றும் மக்கள் நல கூட்டமைப்பினோட கோரிக்கை. தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறோம். நாங்கள் வேண்டுகோளாக வைக்கும் போது அதை தடுத்து நிறுத்திடுங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏற்கனவே பாதாள சாக்கடை கழிவு நீர்னால கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிராமம் அழிஞ்சு போச்சு. பாசனம் ஒரு 1000 ஏக்கராக்கு மேலே அழிஞ்சு போச்சு. இந்த நிலையில் இந்த பகுதியில் தோல் தொழிற்சாலை கொண்டு வருவது நம்ம கால்நடை மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள இந்த தோல் தொழிற்சாலை கொண்டு வருவதும் சிறைச்சாலை கொண்டு வருவதும் இந்த பகுதியில் மக்களுக்கு ஒரு மாபெரும் அச்சத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த பகுதியில் நம்ம வடக்காலப்புதூரில் நர்சரி அமைக்கிறேன்னு சொல்லி நிலத்தை எடுத்து குப்பை கழிவுகளை கொட்டி, மருத்துவ கழிவுகளை கொட்டி அங்கே இருக்கிற ஒரு 50-60 ஏக்கரா பாலடைஞ்சு போச்சு. இந்த நிலையில் இங்கேயும் ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து நிலத்தை எடுத்துட்டு இந்த கழிவு நீரை கொண்டு வந்தால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 10,000 மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. ஆயிரக்கணக்கான ஏக்கரா தொழில் இந்த விவசாய நிலம் பாதிக்கப்படும். 1 கோடிக்கும் அதிகமான கோழிகள் இங்கே கோழி பண்ணை வச்சுருக்காங்க. அந்த தொழில் அழிஞ்சு போயிடும். இது இல்லாமல் எல்லாரும் தோல் நோய், கேன்சரில் சாகிற நிலை ஏற்படும். எனவே மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு இந்த பகுதியில்
தோல் தொழிற்சாலையோ கிளை சிறைச்சாலையோ அமைப்பதை தடை செய்ய வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என லத்வாடி கிராம விவசாயம் மற்றும் மக்கள் நல கூட்டமைப்பின் சார்பாக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.